கடவுள் படைத்த அனைத்தும் நல்லவையாக இருக்கின்றன. கடவுள் படைத்த மனிதர்கள் யாவும் நல்லவர்கள்தான். அப்பொழுது ஏன் நல்லவர் கெட்டவர் என்று சொல்கின்றோம் என்று நாம் சிந்திக்க வேண்டும். தூரத்திலிருந்து ஒருவரை கெட்டவர் என்று சொல்வதற்கு வெளிப்படையான வாழ்வு காரணமாக இருக்க முடியாது. வெளியிலிருந்து யாரும் ஒருவரை தீர்ப்பிட முடியாது. உள்ளிருந்து வருகின்றதுதான் நாம் யார் என்று காண்பிக்கின்றது. உள்ளிருந்து வருபவைதான் நம்முடைய குணங்களை காண்பிக்கின்றது. கடவுள் இந்த உலகை படைத்தார். எதுவும் தீட்டு என்று சொல்ல முடியாது, யாரும் தீயது என்று சொல்ல முடியாது. ஆனால் கடவுள் ஆதாம் ஏவாளுக்கு ஏதேன் தோட்டத்தை கொடுத்தார். வாழ்வில் அவர்களுக்கு தேவையான அனைத்தையும் கொடுத்தார். ஆனால் அவர்களின் உள்ளம் பேராசை என்ற எண்ணத்தில் மாறுகின்ற போது அவர்களிடமிருந்து வருபவை அவர்களை கெட்டவர்களாக மாற்றுகின்றது. கடவுளின் படைப்பில் நாம் அனைவரும் நல்லவர்கள். ஆனால் நம் உள்ளத்தில் இருக்கும் பண்புகள் நாம் நல்லவர்களா தீயவர்களா என்பதை காண்பிக்கின்றது. ஆக உள்ளம் என்பது நாம் சிந்திப்பது, எண்ணுவது, செயல்படுத்துவதில் இருக்கின்றது. நம்முடைய உள்ளம் தூய்மையாக இல்லை என்றால் நம்முடைய செயல்களும் தூய்மையாக இருக்காது என்ற சிந்தனையை இன்றைய வாசகங்கள் நமக்கு கொடுக்கின்றது. இறைவனோடு ஒன்றாக கலக்க நம்மை தடுப்பது எது என்று நாம் சிந்திக்க என்று அழைக்கப்படுகின்றோம். முதலாவது பாவம் மற்றும் நம்முடைய குற்ற உணர்ச்சி. நாம் அடுக்கடுக்காக செய்கின்ற பாவங்கள் மற்றும் நம்முடைய குற்ற உணர்ச்சி நம்மை இறைவனோடு ஒன்றிணைய தடுக்கின்றது. இதை நாம் இசையா புத்தகத்தின் அதிகாரம் 59 வசனம் 2 வாசிக்கின்றோம். உங்கள் தீ செயல்களை உங்களுக்கும் உங்கள் கடவுளுக்கும் இடையே பிளவை உண்டாக்கியுள்ளன. உங்கள் பாவங்களை அவர் செவி சாய்க்காதவாறு அவரது முகத்தை உங்களுக்கு மறைத்துள்ளன. இறைவன் விரும்புவது நம்முடைய உள்ளத்து உண்மையை என்று திருப்பாடல் அதிகாரம் 51:6 வாசிக்கின்றோம். ஆமன் பாடவர்களே, உள்ளத்தை தூய்மையாக்க பாவங்களை களைய நாம் அனைவரும் அழைக்கப்படுகின்றோம். இரண்டாவது ஆணவம் மற்றும் சுயநலம். இந்த ஆணவம் நம் வாழ்வில் இருக்கும் போது நாம் கடவுளை நம்ப மாட்டோம், மாறாக நம்மை நாம் நம்புவோம். முதல் வாசகத்திலே பார்க்கின்றோம். ஆதாம் ஏவாள் இப்படி அவர்களுடைய வாழ்வு இறந்தது. நீதிமொழிகள் அதிகாரம் 16:18 வாசிக்கின்றோம். அழிவுக்கு முந்தியது அகந்து, வீழ்ச்சிக்கு முந்தியது விண் பெருமை என்று சொல்கின்றார். ஆக இந்த ஆணவத்தை தடைத்தறிந்து நம் உள்ளத்தை பண்படுத்த அழைக்கின்றார். மூன்றாவதாக நம்மிடம் இருக்கக்கூடியது கடின உள்ளம் மற்றும் மன்னிக்க முடியாத உள்ளம். இந்த உள்ளத்தை நாம் பெற்றிருக்கும் போது கடவுளின் மீது ஆழமான அன்பை நாம் பெற முடியாது, அவருடைய மன்னிப்பை நாம் பெற முடியாது என்று மத்தேயு அதிகாரம் 6:14-15 எபேசியர் அதிகாரம் 4 வசனங்கள் 31 முதல் 32 நாம் வாசிக்கின்றோம். ஆக நம் உள்ளத்தை கடினமாக வைக்காமல் பிறரை ஏற்றுக்கொண்டு வாழ உழைக்கின்றது. நான்காவது நம்மில் இருக்கக்கூடியது பயம் மற்றும் சந்தேகம். இவை நம்மிடம் இருக்கும் போது கடவுளின் அன்பை ஆழமாக பெறமாட்டோம். நம்முடைய உள்ளம் ஆழமாக இறைவனை பற்றி இல்லை என்றால் வாழ்வு அர்த்தமாக இருக்காது என்று திருப்பாடல் அதிகாரம் 23:4 மத்தேயு அதிகாரம் 14:31 வாசிக்கின்றோம். ஆக நம்மிடம் இருக்கும் பயத்தை விடுத்து இறைவனை ஆழமாக பற்றி கொள்ளும் தூய உள்ளத்தை நானிட அழைப்பு விடுகின்றார். ஆமன் வாழ்ந்தவர்களே, தூய்மையான உள்ளத்தை நாம் பெற வேண்டும் என்றால் நமக்கு தேவையானது ஜெபம். ஜெபத்திற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அதைத்தான் பவுல் அழகாக சொல்வார். தெசலோனிக்கேயருக்கு எழுதிய திருமுகத்திலே முதல் திருமுகத்தில் அழகாக சொல்வார். அதிகாரம் 5:17 சொல்வார், இடைவிடாது இறைவனிடம் வேண்டுங்கள் என்கின்றார். மேலும் திருப்பாடல் அதிகாரம் 51:10 முதல் 12 வாசிக்கின்றோம். கடவுளே, தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும், உறுதி தரும் ஆவியை புதுப்பிக்கும் ஆவியை என்னுள்ளே உருவாக்கியருளும் என்று வாசிக்கின்றோம். இந்த புதிய மாற்றம் நம்மில் உருவாக இறைவன் நம்மை இழைக்கின்றார். நாம் இறைவனை நோக்கி நம்முடைய சிந்தனைகள் இறக்கும் போது நம்முடைய வாழ்வு புது படைப்பாக மாறுகின்றது என்று ரோமையர் அதிகாரம் 12:2 வாசிக்கின்றோம். உலகின் போக்கின் படி பண்ணாதீர்கள், உங்கள் உள்ளம் புதுப்பிக்க பெற்று
மாற்றம் அடைவதாக என்ற சிந்தனையை ஏற்றுக் கொடுக்கின்றார். எபேசியர் அதிகாரம் 4:23 வாசிக்கின்றோம். உங்கள் மனப்பாங்கு புதுப்பிக்கப்பட வேண்டும் என்று வாசிக்கின்றோம். நம்முடைய வாழ்வை நாம் மாற்றும் போது நாம் புதிய மனிதர்களாக மாறுகின்றோம். நாம் பார்க்கும் அனைத்தும் நல்லதாக இருக்கும். நாம் பேசும் வார்த்தைகள் பிறருக்கு மகிழ்வை கொடுக்கக்கூடியதாக அமையும் என்ற சிந்தனையிலே தொடர்ந்து நம்முடைய வாழ்வின் வாழ்வும் புதுப்பிக்கப்படாத ஆதாம் ஏவாளின் வாழ்வை போல அல்லாமல் புதுப்பிக்கப்பட்ட இயேசுவின் வாழ்வை போல் நல்ல எண்ணத்தோடு வாழ்வை வாழ இன்றைய நாளிலே முயற்சிப்போம்.